தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் ரோமை திருச்சபையின் முதல் வேத சாட்சிகள். புனித ராயப்ப சின்னப்பர் இவர்களால் ரோமையில் திருச்சபையானது நிறுவப்பட்டது. இவர்கள் காலத்திலும் இவர்களுக்கு பின் அநேகமாயிரம் கிறிஸ்தவர்கள் வேதத்திற்காக கொல்லப்பட்டார்கள். இவர்கள் அனைவரையும் தனித்தனியே விழா கொண்டாட வந்திப்பது முடியாத காரியம். மோட்சத்தில் கோடிக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தனி விழா கொண்டாடி வந்திக்க முடியாது. ஆதலால் திருச்சபையானது ஆண்டுதோறும் நவம்பர் திங்கள் முதல் நாளில் அவர்களை பொதுவில் நினைவு கூறுகிறது. அதேபோல் புனித ராயப்ப சின்னப்பர் இவர்களது விழாவுக்கு அடுத்த நாளில் ரோமை திருச்சபையின் முதல் வேத சாட்சிகள் அனைவரையும் திருச்சபை நினைவு கூர்கிறது. அவர்களது மன்றாட்டு பலன்களை மக்கள் அனைவர் சார்பாகவும் கஞ்சி கேட்கிறது. அன்பு மிகுந்த எங்கள் ஆண்டவரே, ரோமை திருச்சபையின் தொடக்கத்தை வேத சாட்சிகள் இரத்தப்பெருக்கால் அச்சித்தீரே. கடுமையான மரண போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய உறுதியான ஆற்றலில் நாங்கள் மனதிடம் பெறவும் இறை அன்பின் வெற்றியை கண்டு உளம் மகிழவும் அருள் தாரும் என திருச்சபையோடு சேர்ந்து மன்றாடுவோம். சிந்தனை. எல்லா கிறிஸ்தவ மக்களும் வாழ்நாளில் இறுதி வரை கிறிஸ்துநாதருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். உலக சலுகைகளை பெறும்படி அவரை மறுதலிக்க கூடாது. ஜெபம். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாதிருக்க வரத்தை எங்கள் மேல் விட்டிருளும். ஆமேன். என்னும் ஆலயத்தில் நுழைக
மலர்களாய் வந்தோம், தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோம். உன் வழியில் நடந்திடுவோம், உன் மொழியில் வாழ்ந்திடுவோம். உன்னில் இன்பங்கள் சொந்தங்களாகிடும் உந்தன் இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா, இன்பம் பொங்கிடும், இன்பம் எல்லாம் தீங்கிடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், எந்தன் உள்ளம் என்னும் மாளிகையில். கிறித்துவின் அடிசுவடுகளை பின்பற்றிய புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் மகிழ்கின்றன. ஏனெனில் அவரது அன்புக்காக தங்களது இரத்தத்தை சிந்திய அவர்கள் என்றென்றும் கிறித்துவுடன் அக்களிக்கின்றனர். அன்புக்கினியவர்களே, இன்று ஜூன் மாதத்தின் 30ஆம் நாள், மாதத்தின் இறுதி நாள். ஜூன் மாதம் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இயேசுவின் பரிசுத்த திரு இருதய பெருவிழாவை கொண்டிருக்கின்ற இந்த மாதத்தில் கடவுள் தம்முடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் காட்டி நம்மை வழிநடத்தியதற்காக நன்றி சொல்லுவோம். எதிர்கொள்ளவிருக்கின்ற ஜூலை மாதத்தை ஒப்பு கொடுத்து மாதம் முழுவதையும் இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நமக்கான இந்த நெருக்கடி வேளையில் ஆசீர்வாதத்தை பொழிந்து நம்மை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஜெபிப்போம். மேலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர் டெரி ஸ்டீஃபன் குடும்ப நல பணிக்குழுவினுடைய செயலர் தந்தை, அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய இந்த குடும்ப நல பணிக்குழு கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய புதிய தம்பதியினர்களை உருவாக்குவதில் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண வாழ்வில் 49வது ஆண்டினை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற கோவாவை சார்ந்த திருவாளர் ராஜமாணிக்கம், திருமதி புஷ்பா ராஜமாணிக்கம் தம்பதியினருக்காகவும் கடவுள் அவர்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களை நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தங்களுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற புனித தொன்போஸ்கோ அன்பியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் எஸ் சந்திரமோகன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் ரத்தினம் சுசிலா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பிரான்சிஸ் அஜய் உடல் உள்ள சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், அனுஷியா இம்மானுவேல் குடும்ப நலனுக்காகவும் நண்பர்கள் நலன் வேண்டியும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்து பிறந்த நாளை கொண்டாடுகின்ற காலம் சென்ற ஜே ராஜன் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், திருவாளர் வெங்கடேஷ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், திருவாளர் எட்வர்டு ஜோசப் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, அன்னையாம் திரு அவை என்று ரோமே நகரின் மறை சாட்சியரை, முதல் மறை சாட்சியரை நினைவு கூர்ந்து அவர்களுடைய வல்லமை மிகு பரிந்துரை வேண்டி இன்றைய நாளை சிறப்பு செய்கிறது. நேற்று நாம் புனித பவுல், புனித பேதுருடைய பெருவிழாவை கொண்டாடினோம். புனித பவுல், புனித பேதுருக்கு முன்பாகவே திருச்சபையில் இயேசுவுக்காய் தங்களுடைய
உயிரையும் தியாகம் செய்தவர்கள்தான் ரோமை திரு அவையினுடைய முதல் மறை சாட்சியர் என்று சொல்லி நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகிறது. நீரோ மன்னனாக இருந்த காலத்தில் 54-68 ஆண்டுகளில் இவர்கள் தங்கள் இன்னுயிரை இயேசுவுக்கான சாட்சியமாய் கொடுத்திருக்கின்றார்கள். ரோம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. கிறித்தவர்கள்தான் ரோம் நகரை தீக்கிரையாக்கினார்கள் என்று ரோம் நகருடைய கிறித்தவர்கள் எல்லாரையும் மிக கொடூரமாக கொலை செய்து அவர்களை இன்று கடவுளுடைய சாட்சிகளாய் நாம் நினைவு கூற செய்தவன். எனவே கடவுளுக்கு இந்த மறை சாட்சியர்களுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற அந்த இறையியல் உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையினுடைய வித்து, அவர்களுடைய வாழ்வு என்ற எல்லாருக்குமான சாட்சியமாய் நற்செய்தியாய் இருக்கிறது. எனவே இத்தகைய மனிதர்களை கடவுள் நமக்கு கொடுத்தமைக்காய் நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தியும் இறைவனின் அன்பையும் பராமரிப்பையும் அன்பு கலந்த கண்டிப்பையும் உணர்ந்திடவும் மகிழ்ந்திடவும் அழைப்பு தருகிறது. சிந்தனைகளை தாங்கியவர்களாய் இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ரோமை திரு அவையின் திரளான முதற்கனிகளை மறைசாட்சியரின் இரத்தத்தால் புனிதப்படுத்தினீரே. அதனால் இத்தகைய துன்பமிக்க போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய பற்றுறுதியில் நாங்கள் வலிமை பெற்று அவர்களின் வெற்றியில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தை 1, அதிகாரம் 8 அதிகாரம் 4 11 முதல் 13 முடிய. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்றும் நான் அழைத்து வந்த குடும்பங்களாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகில் உள்ள எல்லா மக்கள் நிலங்களுக்குள் உங்களை நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும்போது பறவை கண்ணில் சிக்கிக் கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும்போது பொறி தரை விட்டு துள்ளுவதுண்டோ?
நகரில் இக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கிறது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதம் கெமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்கள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பில் இருந்து இழக்கப்பட்டு கொள்ளிக்கட்டை போல் ஆளீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கின்றார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி: ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சரையும் அணைத்து விடுவீர். பல்லவி: ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உன் பேரருளால் உமது இல்லத்தில் சென்றிடுவேன். உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி: ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் புனித இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 8 இறைவசனங்கள் 23 27 முடிய. இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, அன்னையாம் திரு அவை என்று ரோமை திரு அவையின் முதல் மறை சாட்சியர் நினைவு நாளை அனுசரிக்கிறது. எப்படி இவர்கள் திருச்சபையினுடைய முதல் மறை சாட்சியர் ஆனார்கள்? இவர்கள் எத்தகைய மறை சாட்சியத்தால் மறை சாட்சிகனாய் ஆகினார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவது இன்றைய திருவிழாவை அல்லது இன்றைய நினைவு நாளை
சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாயிருக்கும். ரோமியனுடைய கடைசி பேரரசனாக இருந்தவன் நீரோ. இவனுடைய தந்தை டொமிஷியஸ், இவனுடைய தாய் ஜூலியா. இவர்களுடைய வழிமரபிலிருந்து ரோமியனுடைய கடைசி பேரரசனாக 17 வயதிலேயே பொறுப்பெடுத்து கொண்டவன். இவன் ஆட்சி செய்த காலத்தில் ரோம் நகரை எதிரிகள் தீக்கிரையாக்க, ரோம் நகரை கிறித்தவர்கள்தான் தீக்கிரையாக்கினார்கள் என்று ரோம் நகரினுடைய கிறித்தவர்களை சிறைபிடித்து பலரை வாளால் கொன்றும் பலரை கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கியும் அநேகரை சிலுவையில் அறைந்தும் பல ஆயிரம் பேரை கொதிக்கின்ற எண்ணெயில் கொதிக்க வைத்து கொலை செய்தான். இப்படியாய் இவர்கள் இயேசுவுக்காகவும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கிறித்துவத்திற்காகவும் தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள். அழுத்தமாய் சொல்லப்படுகிறது, இவர்கள் நம்முடைய திருத்தூதர்கள் ரோமையில் மறைசாட்சிகளாக மடிவதற்கு முன்பாகவே நேற்று நாம் கொண்டாடிய புனித பவுலும் பேதுருவும் கூட மறைசாட்சிகளாய் மரிப்பதற்கு முன் இவர்கள் மறைசாட்சிகளாய் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள் என்பதும் வரலாற்று குறிப்பு. இந்த சாட்சிய வாழ்வுதான் இன்று நாமெல்லாம் வாழ கடவுள் நமக்கு அழைப்பு தருவதாய் நான் உணர்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர் ஆமோஸ் என்கின்ற பொழுதே விவிலியம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, அவர் நீதிக்காய் ஓங்கி குரல் கொடுத்த இறைவாக்கினர். கடவுளுடைய நீதியும் கடவுளுடைய நேர்மையும் அன்றைய சமூகத்தின் அடிநாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உறக்க சொன்ன இறைவாக்கினர். எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட இஸ்ரவேல் மக்கள் கடவுளை ஒதுக்கி கடவுளுக்கு எதிராக சென்ற பொழுது அவர்களை எல்லாம் மீண்டும் நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள், கடவுளுடைய நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் கடவுளை சந்திப்பதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த பகுதியை நம்முடைய சூழலுக்கு பொருத்தி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் நாமும் கடவுளை சந்திப்பதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் கடவுளை சந்திக்க வேண்டும் அல்லது கடவுளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்பு மிக மிக முக்கியமாக நான் கருதுகிறேன். எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட ஆமோஸ் இறைவாக்கினர் அழகாய் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். கடவுள் உங்களை எல்லா மக்கள் நிலங்களிலும் உங்களைத்தான் சிறப்பானவராக அவர் அறிந்து கொண்டார். எனவே உங்களை அவர் தம் மக்களாய் தேர்ந்து கொண்டார். எனவே நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார். இது கடவுளை சந்திப்பதற்கான ஒரு ஆயத்த சூழலை கொடுப்பதாய் அல்லது விவரிப்பதாய் இருக்கின்றது. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் ஒரு அழகான செயல்பாடு இருக்கிறது. நம் ஒவ்வொரு நாளும் நம்மை முழுமையாய் நம்முடைய நன்மரணத்திற்காக தயாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. பல வேளைகளில் நாம் மரணத்தை ஒரு அச்சம் நிறைந்த சூழலாகவே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது கடவுளோடு நம்மை இணைக்கின்ற ஒரு புனிதமான தயாரிப்பு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாய் கடவுள் நமக்கு விடுக்கின்ற இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாமும் நிச்சயம் கடவுளை சந்திக்கவிருக்கின்றோம். அந்த சந்திப்பு நிகழும் முன் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள, ஆயத்தப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய நற்செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இயேசு தம் சீடர்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகின்றார், நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? காரணம், இதற்கு முந்தைய பகுதிகளில் நாம் வாசிக்க கேட்டோம்,
தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வருகிறார். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோய் நீங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இயேசுவிடம் வருகிறார். அந்த மனிதருடைய நம்பிக்கையை இயேசு பார்க்கின்றார். ஒட்டுமொத்த சமூகமும் அந்த மனிதரை அல்லது அத்தகைய தொழுநோய் பிடித்தவர்களை ஒதுக்கி வைத்திருக்க, இயேசு அந்த மனிதரும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம், அந்த மனிதரும் இந்த சமூகத்தில் வாழக்கூடியவர், அவருடைய நோய் ஒருவேளை இந்த சமூகத்தினின்று அவரை பிரித்தெடுத்திருக்கிறது என்று சொன்னால், அவர் மீண்டும் இந்த சமூகத்திற்குள் இருக்க வேண்டிய மனிதர் என்பதை உணர்ந்து அவருடைய நம்பிக்கையை கண்டு இயேசு சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், நோய் நீங்கி நலமாகு என்று சொல்லி. அடுத்த தினம் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவிடம் ஒரு 110 தலைவன் வருகின்றான். பணிந்து இயேசுவிடம் வேண்டுகிறான், ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய பணியாளன் நலமடைவான். நீர் என்னுடைய வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன், நான் அதிகாரத்திற்குட்பட்டவன், ஆனால் உம்முடைய அதிகாரத்தின் முன் நான் ஒன்றுமில்லாதவன். நீர் கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன், நான் ஒரு சாதாரண மனிதனுடைய அரசன் என்கின்ற அதிகாரத்தில் இருக்கிறவனிருந்து நான் அதிகாரத்தை பெற்றுள்ளேன். ஆனால் நீரோ இந்த சர்வலோகத்திற்கும் கடவுளானவரிடமிருந்து வல்லமையை பெற்றிருக்கிறேன். எனவே நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி அவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். இயேசு அவனுடைய நம்பிக்கையை மிக பெரிதாக பாராட்டுகின்றார். இஸ்ரவேலில் கூட நான் இத்தகைய நம்பிக்கையுடையவனை கண்டதில்லையே, போவனுடைய பணியாளன் நலமடைவான் என்று சொல்லி அவனுடைய நம்பிக்கைக்கு இயேசு பிரதிபலனை கொடுக்கின்றார். எல்லா செயல்களையும் கண்டவர்கள் தான் சீடர்கள். ஆனால் ஒரு கடல் கொந்தளிப்பை அல்லது கடலில் பெரும் காற்றை கண்டவுடன் அவர்கள் அஞ்சினார்கள் என்று சொல்லப்படுகிறது. சீடர்கள் ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் எழுப்பினார்கள். காரணம், அந்த கடல் கொந்தளிப்பும் அந்த பெரும் காற்றும் அவர்களுக்கு மரண பீதியை கொடுத்தது. சாவை அவர்கள் கண்முன்பாக கொண்டு வந்தது போல் அவர்கள் உணர்ந்தார்கள். இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். கடவுள் அங்கு பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். இதற்கு முன்பு தொழுநோயாளரையும் அந்த 110 தலைவனுடைய பணியாளனையும் வார்த்தையால் குணமாக்கிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அன்புக்குரியவர்களை, பல வேளைகளில் நாமும் இப்படித்தான் இருக்கின்றோம். நம்முடைய கடவுள் மிகப்பெரிய கடவுள், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், இவருக்கு நிகரான கடவுள் இந்த உலகில் இல்லை. எனவே தான் பவுலடியார் சொல்லுகின்றார், இயேசுடைய பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் என எல்லாரும் மண்டியிடுவர் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இயேசுனுடைய பெயர் அவ்வளவு வல்லமை வாய்ந்தது, இயேசுனுடைய பெயர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இயேசுவினுடைய பெயருக்கு இணையான பெயர் இந்த உலகில் இல்லை. அன்புக்குரியவர்கள், இயேசுனுடைய உடனிருப்பை நாம் உணர்வோம். ஒரு பெரும் தொற்று காலத்தில் நாம் இருக்கின்றோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மை காப்பார் என்கின்ற நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்வோம். அல்லது இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்கள், அவர் காட் இஸ் அ மைட்டி காட். எனவே இந்த வல்லமை மிகு கடவுளுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் உணர்வோம். அதுதான் மிக முக்கியமானது. இயேசுவுக்காய் தங்களுடைய இன்னுயிரை ஈந்த ரோமை திரு அவையினுடைய தொடக்க கால நம்பிக்கையாளர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஏன் 2-3 வருடங்களுக்கு முன்பு கூட நம்முடைய காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் பலரும் நம்முடைய இந்த ISI என்கின்ற குழுவினரால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார்கள். துப்பாக்கி முனையில் அவர்கள் கடத்தப்பட்டு குண்டுகளுக்கு பலியானார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்கவில்லை என்று சொல்லி கடந்த வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களை, நாம் இயேசுனுடைய சாட்சிகளாய் இருக்கின்ற பொழுதே வாழ்வதுதான் இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும். இதைத்தான் நம்முடைய குழந்தை இயேசுவும் சொல்லுகின்றார், நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கான சாட்சிகளாய் வாழ இயேசு நம்மோடு இருக்கிறார், எனவே எதுவும் நம்ம எதிர்கொள்ள முடியாது என்கின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நம் இயேசுவின் மக்களாய் வாழ திருப்பலியிலே ஜெபிப்போம்.
சேர்த்து நான் கொடுத்தேன். ஏற்றருள் இறைவா, ஏற்றருள் இறைவா. 5 தாலந்து நீ கொடுத்தாய், அதில் 5 சேர்த்து நான் கொடுத்தேன். நீலமும் நீரும் நீ கொடுத்தாய், உடல் நலமும் குலமும் நீ கொடுத்தாய். நீலமும் நீரும் நீ கொடுத்தாய், உடல் நலமும் குலமும் நீ கொடுத்தாய். நீலத்தில் உழைத்து விளைய வைத்த புது மலரும் கனியும் நான் கொடுத்தேன். ஏற்றருள் இறைவா, ஏற்றருள் இறைவா. 5 தாலந்து நீ கொடுத்தாய், அதில் 5 சேர்த்து நான் கொடுத்தேன். ஏற்றருள் இறைவா. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச் செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதிலும் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருவால் பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியானது நாங்களுமே ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவர், உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதோ புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள், நிலையாக வாழ்வார்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறை சாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. மரியே, நீரின் நம்பிக்கையே, என் மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. உலகெல்லாம் உந்தன் அருள் மழையே, உலகெல்லாம் உந்தன் அருள் மழையே. உன் வழியே செல்வோர்க்கு உயிர் நிலையே. மரியே, நீரின் நம்பிக்கையே, மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. கருவினில் எனக்கொரு பெயர் தந்த தேவன், குருவினிலே தன் சாயல் தந்தார். தாயின் கருவினில் எனக்கொரு பெயர் தந்த தேவன், குருவினிலே தன் சாயல் தந்தார். இளமையில் என்னை நடத்தி சென்றார், முதுமையிலும் என்னை தாங்கிடுவார். இளமையில் என்னை நடத்தியே சென்றார், என் முதுமையிலும் என்னை தாங்கிடுவார். அவர் சொன்ன வாழ்த்து அகிலமே சொல்லும், அருள் நிறை மரியே வாழ்கவென்று. அவர் சொன்ன வாழ்த்து அகிலமே சொல்லும், அருள் நிறை மரியே வாழ்கவென்று.